ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நல்ல ஒரு ஃபுல் லன்ச் மெனு ரெசிபீஸ் பார்க்கலாங்க. நல்லா ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே நல்ல ஒரு ஃபுல் லன்ச்சு. சிம்பிளாக இருக்கும், பட் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்சாகவும் இருக்கும். ஸோ வாங்க அது என்னென்னு செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். நல்ல ரைஸு, அது கூட கிராமத்து ஸ்டைல் பருப்பு கடையல் ரைஸோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்ல கத்திரிக்காய் பொரியல், முட்டை பொரியல், ரசம், தயிர், அப்புறம் மாம்பழம். ஸோ சிம்பிளான லன்ச் தான், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஈஸியாகவும் குயிக்காகவும் சமைச்சிடலாம். ஸோ வாங்க குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா கத்திரிக்காய் பொரியல் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் கலர் கம்மியாக இருக்கும். இது எங்கள் கோயம்புத்தூர் சைடு, காரமடை சைடெல்லாம் கிடைக்கும் ஆர்கானிக் கத்திரிக்காய். நல்லா இருக்குங்க. நல்லா சீக்கிரமாக பஞ்சு மாதிரி வெந்துடும். கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த கத்திரிக்காய் கிடச்சிது. ஸோ அதை வச்சு நல்லா ஒரு ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறேன். கத்திரிக்காவை நல்லா நீள வாக்கில் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். மற்ற தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை தாளிச்சிட்டு என்னென்னு பார்த்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். கடுகு, உளுந்தம்பருப்பு பொரிய விடுவோம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு. ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காவை ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்லா கத்திரிக்காயும் சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். ஸோ மூடி வச்சு அதை அப்படியே வதங்க விட்டுருவோம். 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் கத்திரிக்காய் பாதி அளவுக்கு மேலே வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, சாம்பார் பொடி 1 ஸ்பூன், குழம்பு மல்லிப்பொடி 1 ஸ்பூன். இதெல்லாம் வீட்டில் அரைச்ச மசாலா பொடிகள். இதோட ரெசிபீஸ் எல்லாம் ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு. சாம்பார் பொடி, மல்லிப்பொடியோட ரெசிபீஸ் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஜஸ்ட் அப்படியே தெளித்து விட்டுருங்க. நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா கத்திரிக்காய் வதங்கி ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ இந்த மசாலா பொடியோடு ஜஸ்ட்டு கொஞ்சம் எல்லாம் கலந்து வேகணும். ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டு கிளறி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நல்லா அந்த தண்ணி ட்ரை ஆகிடும். அந்த கத்திரிக்காவும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேங்காய் துருவலை தூவி விட்டு கிளறி ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டு இறக்குனா சூப்பராக ஜம்முன்னு சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஸோ ஜம்முன்னு கத்திரிக்காய் பொரியல் சும்மா கமகமன்னு நல்ல வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக இருக்கும் சாதத்துக்கோட இது சாப்பிட்றதுக்கு. ஸோ கத்திரிக்காய் பொரியல் ரெடி. அடுத்தது பருப்பு கடையல் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு 3/4 கப்பு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். அதனால் ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். ஸோ இது கூட சேர்த்து வேக வைக்க மற்ற பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது ரொம்ப ஒரு ஈஸியான பருப்பு கடையல், நல்ல ஒரு வில்லேஜ் ஸ்டைல் பருப்பு கடையல், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கிறேன், ஒரு 4-5 பல்லு பூண்டு, 3 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மல்லி, வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, நல்ல ஒரு கப்பளவுக்கு கொத்தமல்லி இலை, நல்ல வாசனையாக இருக்கும். ஏன்னா பருப்பு வெறும் பருப்பு, ஸோ கொத்தமல்லி இலை நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1 தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸு, ஸோ அது காமிக்கிறதுக்கு வேண்டி அப்படியே முழுசாக வச்சுருக்கிற கட் பண்ணி சேர்த்திக்கணும். கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி. இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா
மொத்தமாக இப்போ சொன்ன எல்லாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மொத்தமாக ஒரே பாத்திரத்தில் சேர்த்து நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் கடையணும். ஸோ இப்போ நான் குக்கரில் வேக வைக்கிறேன். ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு, அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸும், அதாவது சின்ன வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, புளி, வரமிளகா, பச்சை மிளகா, கண்டிப்பாக அந்த சீரகம், மிளகு, மல்லி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் அந்த குழம்புக்கு. அதுக்கப்புறம் நல்லா கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியும் விட்டு நல்லா குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுக்கணும். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் குக்கர் வச்சாச்சு, வெயிட் போட்டாச்சு, 3 விசிலில் குக் பண்ணி எடுத்துடலாம். நல்லா குக்கர் வந்து நல்லா விசிலெல்லாம் வந்து ஸ்டீமெல்லாம் தீர்ந்து நம்ம ஓப்பன் பண்ணன உடனேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புங்க இது. நல்லா அந்த சூடாக பருப்பு இருக்கும்போது தேங்காய் சேர்க்கணும். பச்சை தேங்காய், அதாவது நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கிற பியோர் தேங்காய். முடிஞ்ச வரைக்கும் நாட்டுச்செக்கு, மரச்செக்கு இந்த தேங்காய் இருந்தால் இன்னும் நல்லா வாசனையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த தேங்காய் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து அந்த சூடாக இருக்கிற பருப்பில் அப்படியே ஊற்றி விட்டு, அதாவது பச்சையாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் வேக வச்சுருக்குறோம். கடைசியாக இந்த பச்சை தேங்காய் விடுறோம். நல்லா அதுக்கப்புறம் மத்து வச்சு கடைஞ்சிடணும். நிறையா தண்ணி இருந்தால் வடித்து வச்சுட்டு கடைங்க, அப்போ தான் நல்லா கடைப்படும். ஸோ நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ சூப்பரான பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல ஒரு வில்லேஜ் ஸ்டைல் பருப்பு கடையல். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் பச்சையாக போட்டு வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் நல்ல வாசனையான தேங்காய் எண்ணெய் விட்டு கடையிறோம். ஸோ ரொம்ப நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்தி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கரில் ரைஸை குக் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே ரைஸ் வந்து கழுவி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதாவது 1.25 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதனால் கழுவி ஊற வச்சாச்சு. அதுக்கு 2.5 டம்ளர் போல் தண்ணி விட்டுக்கிறேன். எந்த டம்ளரில் ரைஸ் அளந்தனோ அதுலேயே தண்ணி அளந்தாச்சு. ஸோ இப்போ தண்ணி ரைஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு விட்டாச்சு. வெயிட்டை போட்டு விட்டு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ குக்கர் வந்து 3 விசில் வந்து ஸ்டீம் தீர்ந்தாச்சு. ஸோ ஜம்முன்னு ரைஸ் வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது தக்காளி ரசம். இங்கே நான் 2 தக்காளி கொஞ்சமாக புளி சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த தக்காளி புளியெல்லாம் நல்லா கரைச்சிட்டு அதிலே கொஞ்சம் ரசப்பொடி, மஞ்சள் தூள், உப்பு, பூண்டு தட்டி சேர்த்து நல்லா பெருங்காயப்பொடி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து தாளித்து விட்டு ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே இறக்குனா ரசம் ரெடி. நான் இங்கே டீட்டெயிலாக அது வீடியோ பண்ணல, ஏன்னா ஏற்கனவே அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே மறுபடியும் அதை சொல்லி போர் அடிக்க வேண்டாமேன்னு பண்ணலை. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது முட்டை பொரியல். அது ஒன்றும் இல்லைங்க, நல்லா பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தாளித்து விட்டு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறி எடுத்தால் அவ்வளோதான், முட்டை பொரியல் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ சமையல் முடிஞ்சது, நல்லா பரிமாறியாச்சு. இது வந்து நல்ல ஒரு கிராமத்து ஸ்டைல் பருப்பு கடையல், நல்ல ஒரு தக்காளி ரசம், முட்டை பொரியல், கத்திரிக்காய் பொரியல், தயிர், மாம்பழம். ஸோ இப்போ நல்ல ஒரு மாம்பழ சீசன். ஸோ இதெல்லாம் சேர்த்து பரிமாறியாச்சு. ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்சு, சிம்பிள் லஞ்ச் மெனு. ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். ஸோ ஈஸியான இந்த ரெசிபீஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறையா பேர் லஞ்ச் ரொட்டீன் மெனூஸ்க்கு வந்து கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பருப்பு கடையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க, நல்லா சூடாக ரைஸோட. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் பொரியலும் வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி, ரெண்டுமே ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே நல்ல ஒரு லஞ்ச் மெனு இந்த மாதிரி குக் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு தமிழ்நாட்டோட அத்தன்டிக் ரெசிபீஸுங்க. இந்த வில்லேஜ் ஸ்டைல் பருப்பு கடையல், அந்த கத்திரிக்காய் பொரியலெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.